Hey hi, நான் கிருபாகரன் ராஜேந்திரன். எவ்ரி வீக் நம்ம க்ரோ மூலிமா நிறைய ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹவு டு வி பிளேஸ் அ ஸ்டாப் லாஸ். ஸோ எல்லாருக்குமே என்னென்னா என்ட்ரி எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரியோ ஒரு சப்போர்ட்டில் வாங்குறது இல்லை ரெசிஸ்டன்ஸில் ஷார்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட என்ட்ரி டெக்னிக்ஸ் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எக்ஸிட் டெக்னிக்ஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ்வலாக என்ன இடத்துல கரெக்டான இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ஒரு சின்ன இடத்துல ஸ்டாப் லாஸ் ரொம்ப கிட்டே வச்சோன்னா ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஹிட் ஆகிடும். ரொம்ப தூரமாக வச்சோன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது பெரிய லாஸ் வந்துடும். ஸோ எது தான் கரெக்டான ஒரு ஆப்டிமல் ஸ்டாப் லாஸ் லெவல்ஸ், எந்த இடத்துல வச்சா அதிகமான டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, இல்லை எந்த லெவலில் வச்சா நம்ம அடிக்கடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஸோ அந்த ஒரு கரெக்டான ஒரு லெவலை எப்படி நம்ம சார்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ண போகிறது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் லாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாராலையுமே எப்போவுமே ரைட்டான டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. இது கண்டிப்பாக டெசிஷன்ஸ் ராங் ஆகும். ஸோ ஏன்னா 100% ட்ரேடிங் அக்யூரஸின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ நம்ம லாஸை கட்டுப்படுறதுக்கு தான் மோஸ்ட்லி இந்த ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து அதிகமாக ஸ்டாப் லாஸ் போயிருச்சுன்னா நம்மளால் அடுத்த ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு கேபிட்டலே இருக்காமல் போய்ட்டு. ஸோ யூஸ்வலாக ஸ்டாப் லாஸ் எதுக்குன்னா லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை, லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு சின்ன லாஸ் பெரிய லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிரேக் ஃபார் அ கார். அது எப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜென்ரலாக எல்லா கார்லேயுமே ஏன் பிரேக் இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, நிறைய பேர் சொல்கிறது வந்து நம்ம தேவையான இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்கு, இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக போகிறதுக்கு, இல்லை ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு, இதுக்காக தான் பிரேக் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிரேக் எதுக்கு இருக்குன்னா கார் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. ஸோ யோசித்து பாருங்கள், காரில் மட்டும் பிரேக்கே ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக யாருமே ஃபாஸ்ட்டாக போக மாட்டோம். ஸோ ஒரு காருக்கு மெயின் ஆஸ்பெக்ட் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு இன்ஜின் ரோபஸ்ட் அது இதுன்னு எல்லாமே மீறி பிரேக் வந்து ஒரு எசென்ஷியல். நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரமாக போய் ரீச் ஆகணும், சேஃபாக போய் ரீச் ஆகணும்னா பிரேக் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சிலேட்டரை விட. ஸோ அதே தான் ட்ரேடிங்க்கும். ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகணும், ஒரு லாஸ் மேக்கிங் சினரிலேருந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் சினரிக்கு போகணுன்னா அதுக்கு கண்டிப்பாக டார்கெட் மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கான கரெக்டான என்ட்ரி மட்டும் இருந்தால் பத்தாது, ஸ்டாப் லாஸும் வேணும். அப்போ தான் சின்ன சின்ன லாஸஸை நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு பெரிய லாஸஸை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ பெரிய லாஸஸை அவாய்ட் பண்ணாலே ஓவரால் ட்ரேடிங் ஜர்னி ரொம்பவே ஈஸியாகிடும், ஈஸியாக ப்ராஃபிட்டபுளாக மாற்றிடலாம். ஸோ அதனால தான் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங். ஸோ ஜென்ரலாக ஸ்டாப் லாஸை நம்ம ட்ரேட் பண்ணும்போது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சினாரியோஸில் பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு ட்ரேடர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு அந்த பேசிஸில் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். செகண்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவர் இல்லை ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், ஃபார் கோயிங் லாங் இல்லை ஃபார் கோயிங் ஷார்ட். அண்ட் செகண்ட் திங், மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி எப்படி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சார்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ யூஸ்வலாக ஒருத்தவங்க சப்போர்ட் கீழே யூஸ்வலாக வாங்குவாங்க அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கீழே யூஸ்வலாக செல் பண்ணுவாங்க, அவங்க ஒரு மீன் ரிவர்ஷன் ட்ரேடராக இருந்தால். ஸோ எப்பப்போலாம் ஒரு ஸ்டாக் சப்போர்ட்டில் வருதோ அது பவுன்ஸ் பேக் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி எப்பப்போலாம் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வருதோ அப்போ அந்த ஸ்டாக் திருப்பி ரிட்ரேஸ் டவுன் ஆகலாம், திருப்பி ஃபர்தராக மேலே போகாமல் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக க்ரியேட் ஆகி கீழே போகலான்னு அர்த்தம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ட்ரா பண்ணிகிட்டு இருக்க லைன் சப்போர்ட் லைன் தான் சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்ததுன்னா நம்ம அந்த ஜோனில் நம்ம பை பண்ணுவோம். பை பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டாப் லாஸ் எங்கன்னா ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் கீழே ப்ளேஸ் பண்ணுவோம். சப்போஸ் 100 rupees தான் ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னா நம்ம 95 rupeesல ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100ல் வாங்கிட்டு 95ல் ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பை பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஸோ எது சப்போர்ட்டோ அந்த சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் கீழே நம்ம ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நீங்கள் ஷார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சப்போஸ் 150 rupeesல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது ஒரு ஸ்டாக்கு அப்படின்னா அந்த 150 தான் உங்களோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நீங்கள் அந்த இடத்துல ஷார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 160ல் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி போனால் தான் ஃபர்தராக அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு, அந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணாலும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நீங்கள் ஒரு ஷார்ட் செல் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஷார்ட் செல் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஃபியூ ருபீஸ் அபவ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நீங்கள் ஸ்டாப் லாஸாக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. யூஸ்வலாக ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு பர்டிகுலர் லெவல் தாண்டி ஒரு ஸ்டாக் போச்சுன்னா யூஸ்வலாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரேடராக இருந்தால் என்ன லெவலில் கரெக்டான ஸ்டாப் லாஸ் வைக்கணும் ஸோ தட் அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஹிட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது ஒரு நார்மல் சார்ட், இந்த ஒரு அப்ட்ரெண்டிங் சார்ட். இந்த அப்ட்ரெண்டிங் சார்ட்டில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை எப்போ பிரேக் ஆகி ஸ்டாக் மேலே போகுதோ அப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சிக்கலாம்.
ஸோ நீங்கள் அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே போகிற இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸ்டாப் லாஸ் எப்போனா ப்ரீவியஸ் ஸ்விங் லோனா இதுக்கு முன்னாடி ஒரு லோ லெவல் வந்துட்டு தான் ஃபர்தராக ஸ்டாக் மேலே போயிருக்கும். ஸோ அந்த லோ லெவல் எதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஓவரால் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கும் அந்த ஸ்டாப் லாஸ் லெவலுக்கும் இருக்கிற கேப் அதுதான் உங்களோட ஓவரால் ரிஸ்க். பட் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ரிவார்ட். ஸோ எப்போவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி ஒரு ஸ்டாக் மேலே போகுதுன்னா அப்போ பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்போ பிரேக் ஆகுதோ அப்போது பை பண்ணுறீங்க. அதே மாதிரி அதோட ப்ரீவியஸ் ஸ்விங் லோ என்னென்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. வச்சுட்டு நீங்கள் பை பண்ணும்போது நீங்கள் as long as அந்த பர்டிகுலர் ஸ்டாக் மேலே போக போக நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்போ ப்ரீவியஸ் ஸ்விங் லோ பிரேக் ஆகுதோ அப்போது நீங்கள் அதை ட்ரையல் பண்ணிகிட்டே போய் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு another எக்ஸாம்பிள் ஃபார் அன் அப் ட்ரெண்டிங் ஸ்டாக். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போய்கிட்டே இருக்குன்னா எப்படி நம்ம ட்ரையல் பண்ணணும். ஸோ இனிஷியல் ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வைக்கிறோம். பட் ட்ரையல் பண்ணிகிட்டே போகிறோம்னா இதே மாதிரி நீங்கள் இந்த ரெட் மார்க் ப்ளேஸ் பண்ணியிருக்கு இல்லையா அதுதான் ஸ்விங் லோ. இதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு இந்த ஸ்டாக் வந்துட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி ஃபர்தராக மேலே போகும். ஸோ அந்த ப்ரீவியஸ் லெவல் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் லெவலை ட்ரையல் பண்ணிகிட்டே வந்தால் கூட நீங்கள் ஃபுல் அப் ட்ரெண்டை கேப்சர் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டாக் யூஸ்வலாக லாங் போகும்போது பை பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சார்ட்டில் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு பிளாக் மார்க் இருக்கு இல்லையா அந்த ஹாரிசான்டல் லோன் அதுதான் இனிஷியல் ஸ்டாப் லாஸ். ஸோ அதுக்கப்புறமா இனிஷியலாக ஒவ்வொரு டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆக ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை எதுன்னு பாருங்கள். ஸோ அந்த ஸ்விங் ஹையில் நீங்கள் உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வச்சுட்டே வரலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கீழே போக போக நம்ம ஸ்விங் ஹை ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை எதுவோ அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டே வரும். ஸோ as long as அது கீழே போக போக நம்ம ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ எந்த இடத்துல அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிட் மார்க் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ அந்த லெவல் என்னென்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு மேலே அது க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம எக்ஸிட் பண்ணுறோம். ஸோ இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் லாங் போகிறீங்க பை பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணுறீங்க டவுன் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ அப்படி இனிஷியல் ஸ்டாப் லாஸ் ரெண்டுத்துக்குமே வச்சுட்டு as long as ஸ்டாக் மேலே போக போக அந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரையல் பண்ணிகிட்டே வரலாம் உங்களோட ஓவரால் ஸ்டாப் லாஸ். எந்த இடத்துல ஃபார் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ்வலி another simple mechanism most of the people எக்ஸிட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா மூவிங் ஆவரேஜ் பேஸ்ட். ஸோ இட் குட் பி anything like 200-day மூவிங் ஆவரேஜ், 100-day மூவிங் ஆவரேஜ், 50-day மூவிங் ஆவரேஜ். அந்த மாதிரி எப்போது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே ஒரு மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ஒரு ஸ்டாக் போகும்போது என்ட்ரு ஆவாங்க. அதேமாதிரி அந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சுன்னா க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதை எக்ஸிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை கூட ஒரு ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ஸ்டாப் லாஸஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி சார்ட். ஸோ இந்த நிஃப்டி சார்ட்டில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் ஆகி எப்போது ஆக்சுவலி ஒருத்தர் என்ட்ரு பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் an எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான் சப்போர்ட் ஜோன். ஸோ ஆல்மோஸ்ட் 8,830 லெவல்ஸ் இந்த லெவல் ஆல்மோஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஏன்னா அதுக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதை பிரேக் ஆகி அதில் ஃபர்தராக கீழே போக முடியல. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அதால் ஃபர்தராக மேலே போக முடியல. ஸோ ஃபார் an எக்ஸாம்பிள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர் இல்லை ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் ட்ரேடராக இருந்திருந்தாருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த 10,300 லெவல் அண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா அந்த 8,800 லெவல். ஸோ அதுக்குள்ளே தான் அந்த இண்டெக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதால் ஃபர்தராக அதை பிரேக் பண்ணி போக முடியல. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி ஆல்மோஸ்ட் அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இது ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக இருந்தால் நம்ம இங்கே பை பண்ணுவோம். அண்ட் ஸ்விங் லோ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ பார்த்திங்கன்னா இந்த இடம். ஸோ இந்த இடத்துல தான் அது ஒரு லோ மாதிரி வந்துட்டு ஃபர்தராக மேலே போயிருக்கு. ஸோ நம்மளோட ஸ்விங் லோ இந்த லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுப்போம் which is around 9,500 லெவல் அண்ட் என்ட்ரி அரௌண்ட் 10,300 லெவல்ஸில் என்ட்ரு பண்ணிடுவோம். என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம as long as மார்க்கெட் மேலே போக ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம இவ்வளோ பெரிய அப் ட்ரெண்டை ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபார் an எக்ஸாம்பிள் இங்கே பிரேக் ஆகி ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் மேலே போயிட்டு கீழே இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து இதை ஒரு ஸ்டாப் லாஸ் லெவலாக கூட வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஜோன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அந்த இடம் பிரேக் ஆகலை. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் மேலே போகுது ஒரு ஸ்விங் லோ க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்விங் லோவும் நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லெவலாக வச்சுக்கலாம். ஸோ எப்போ அந்த லெவலை பிரேக் ஆகி ஃபர்தராக மார்க்கெட் கீழே போதோ அப்போது நம்ம கம்ப்ளீட்டாகவே எக்ஸிட் பண்ணி வந்துடலாம். அது வரைக்கும் மார்க்கெட் மேலே போக நம்ம ஒவ்வொரு ஸ்விங் லோவையும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ அதே மாதிரி அந்த ஒவ்வொரு ப்ரீவியஸ் லெவல் இப்போ இங்கே ஹை போயிடுச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. ஸோ இதுக்கு கீழே எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு மேலேயே அது க்ளோஸ் ஆகிருக்கு, அதால் அதுக்கு கீழே போக முடியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்விங் லோ பாயிண்ட்ஸ். ஸோ இந்த லோக்கு கீழே எப்போ அது கீழே ஃபர்தராக மார்க்கெட் போகுதோ அப்போ தான் நம்ம எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட் இந்த அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 10,000 லெவல்லேருந்து அந்த சப்போர்ட் ஜோனை அவ்வளோ சீக்கிரத்தில் அது பிரேக் ஆகவே இல்லை. ஸோ எல்லாமே வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் கம்ப்ளீட்டாக எப்போ அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு பிரேக் ஆகுதோ நம்ம அப்போ தான் எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 10,000 கொடுத்த என்ட்ரி சிக்னல் 8,000 லெவல் 18,000 லெவலில் தான் அது நமக்கு எக்ஸிட் கொடுத்துருக்கு. ஏன்னா இதுதான் ஸ்விங் லோ. இந்த ஸ்விங் லோ இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. ஸோ எப்போ இந்த இடத்துல பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆகுதோ நம்ம அப்பயே எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் 10,000 லெவலில் கொடுத்த அந்த என்ட்ரி கீழே பார்த்தீங்கன்னா அந்த 10,000 லெவல் அப்போ கொடுத்த அந்த என்ட்ரி நம்ம ட்ரையல் பண்ணிகிட்டே போய் எப்போ ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போது நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா நைக்கா. ஸோ நைக்காவில் ஒன்ஸ் ஐபிஓ டேஸ்லேருந்து அது டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. நைக்கா, ஜொமேட்டோ, பேடிஎம் எல்லாமே. ஸோ இந்த நைக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க அப்லைன் இது ஆஃப்டர் ஸ்டாக் ஸ்பிளிட்ன்றதுனால உங்களுக்கு ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ 430 ருபீஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 330 ருபீஸ். ஸோ எப்போது இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் ஆகிருக்கோ அப்போது அந்த ஸ்டாக் ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஜான் எண்டில் அந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேலே அந்த நைக்காவில் போகவே முடியல. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போ ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகுதோ அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறிடும். அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக் எப்போ சப்போர்ட்டை பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறமா அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ ஒன்ஸ் இந்த சப்போர்ட் பிரேக் ஆனதுக்கப்புறமா அதால் ஃபர்தராக அதை தாண்டி மேலே போகவே முடியல. அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனிஷியலாக நீங்கள் ஒரு ஸ்விங் லோ இல்லை ஸ்விங் ஹையை ஸ்டாப் லாஸாக வைப்பீங்க. ஸோ டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை ஸ்டாப் லாஸாக வச்சு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ தட் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களோட ரிட்ரேஸ்மெண்ட்டில் ரிவர்சல் ஆனால் கூட உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்குக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை என்னென்னு பார்த்துட்டு அதை நோட் பண்ணிகிட்டே வந்து அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. அண்ட் ஓவரால் டவுன் ட்ரெண்டை நீங்கள் ஈஸியாக ரைட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்டாப் லாஸ்க்கான வியூ. ஸோ நீங்கள் எப்போவுமே லாஸ் எடுக்கணும், ஐயோ லாஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லாஸ் எடுக்கிறதுக்கு பயந்தீங்கன்னா எவென்ச்சுவலி அது பெரிய லாஸாக தான் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எஸ் பேங்க் இன்வெஸ்டர்ஸ், டிஹெச்எஃப்எல் இன்வெஸ்டர்ஸ் பண்ண தப்பு இல்லாதே தான். இனிஷியலாக ஒரு டவுன் மூவ் வரும்போதே அவங்க வெளியே வராமல் சரி ஃபர்தராக அப்புறம் பார்த்துக்கலான்னு போய் அது நிறைய பெரிய லாஸஸாக போயிடுச்சு. நிறைய பேர் ஸ்டில் தே ஆர் சிட்டிங் வித் லாஸ் ஆஃப் 80 and 90% பை இன்வெஸ்டிங் இன் எஸ் பேங்க் அண்ட் டிஹெச்எஃப்எல். அவங்க அப்பயே ஒரு ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சின்ன லாஸோட வெளியே வந்திருக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் இஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிகமிங் எ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ இந்த லெவல்ஸ் நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபார் ரெசிஸ்டன்ஸ் இல்லை சப்போர்ட் லெவல்ஸ், அதே மாதிரி பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் இல்லை மீன் ரிவர்ஷன் ட்ரேடர்ஸ், யார் எந்தெந்த டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ்னு பாருங்கள். நீங்கள் லாங் மட்டும் போகிறீங்கன்னா எப்படி ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஷார்ட் மட்டும் போகிறீங்கன்னா எப்படி ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையர் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஓவரால் மெக்கானிசம் தான் நம்ம கம்ப்ளீட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இட் இஸ் மச் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.